தேற்று கிரகவாசியில பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பாப்போமா? இவன் தான் காது பெருசு காத்த வரான். இவன் தான் பாவம் மூஞ்சி பண்டாரம். இவன் தான் முகமூடி முழியாண்டி. இவன் கம்பளி மீச கண்ண ஆயுதம். இவன் பேய் மூஞ்சி பெரியப்பா. இவன் இருட்டு மூஞ்சி இறக்கமானவன். இவன் தம்பி இருட்டு உடம்பு ஆந்த மூஞ்ச. டேய் வேணாண்டா, நீ நின்று ஊதுனாவே நான் பறந்துடுவேன். பின்னாடி போய் முத்த வரியா? அப்படியே போயிடுறா, அப்புறம் சண்டையை வச்சுக்கலாம்டா. என் வாழ்க்கையில கிடைச்ச வேலை கண்ணும் கருத்துமா உழைச்சு ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கி சம்பளத்தை அதிகமா கேட்டு நான் இருக்கும்போது கண்ணுங்களா சொன்னதை கேட்காம சொந்தமா முடிவெடுக்கிறேன்னு பார்டரை தாண்டி வந்தீங்க. ரூல்ஸ் ஹீல்ஸ்னு பார்க்க மாட்டேன், கடிச்சு வச்சிருவேன். டேய் எவன்டா தூங்கும்போது காலை கழுவுறது? அம்மா ஏன் இப்படி ஓடுறான் பேய் அடிச்ச மாதிரி? அம்மா எம்ம தர்ம இவ்வளவு கிட்டையா? நான் டேய் மண்ட மூஞ்சி நாயே, தலையில கை வைக்காதரோ. தலையில கை வச்சா கடுப்பாயிருவேன். அடாடாடாடாடா, ஒரே ஒரு படம் தான் நடிச்சேன். இவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. பொறுமையா இருங்க, எல்லாத்துக்கூடயும் போட்டோ எடுத்துட்டு தான் போவேன். டேய் எவன்டா வாய்ப்புல கை விடுறது? ஹலோ பூனையாண்டி, காதலை பத்தி உங்க கருத்து என்ன? இவ வேற ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கும் போது காதல் என்பது மலையில நனைஞ்ச காகிதம் மாதிரி. அந்த காகிதத்துலதான் என்ன லவ் பண்றேன்னு எழுதி கொடுத்தா மலையில ஊறி போச்சு. கல்யாணத்துக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ண. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தானே சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனா முடியல, எனக்கு கல்யாணம். டேய் சீக்கிரம் போடா, கல்யாணம் தான் எனக்கு. டேய் ஏங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கனா? அழகா இருக்கனா? இப்படியே ஆபீஸ் போனா எல்லாரும் என்ன பாப்பாங்கல்ல? நல்லா இருக்க. சரி ஈவினிங் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸை வச்சு ரீல் ஒண்ணு பண்ணணும். நல்ல வீடியோ யோசிச்சு வைங்க. எதுக்கு லூஸ் மோஷன் போச்சு? இந்த நத்தம் ஆறுது. நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஜங்க் ஃபுட்டுன்னு கண்டதை திங்க வேண்டியது, அப்புறம் பின்னாடி போகுதுன்னு இங்க வந்து நிக்கிறது. குட்டி குஞ்சான்களா, ஹெல்த்தான சாப்பாடோ சாப்பிடணும். ஓகே வலிக்காது போல. டே என்னையும் ஒரு அடி அடிதா, அடிய வாங்கி எல்லாத்தையும் தின்றலாம். டேய் எனக்கு தோலோட சுத்தில நீ வச்சிருக்க, செத்துருவேண்டா. அடியே குமாரி, என்னடி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணடி. உன் கூட வாழ தாண்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குமாரி என்னடி ஒரு மூமெண்ட் கூட இல்லாம என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? அடியே குமாரி, விழுந்துருவேன் போலடி, காப்பாத்துடி. எங்களை மாதிரி இருக்கிற நாடோடிகளுக்கு இயற்கைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை. விடிய தெருக்களை காப்பாத்துறோம், சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறோம். எங்க கஷ்டம் எல்லாத்தையும் இந்த இயற்கை படுத்த உடனே நிம்மதிய தூக்கத்தை கொடுக்குது. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உறவு தாய்மைன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அதுக்கான சிறந்த வீடியோ இதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ தின்னாலும் பத்த மாட்டேங்குது. இது அப்படியே லவட்டிடுவோம். இது நமக்குத்தான். எங்க போச்சு? ஓ எங்கிட்ட இருக்கா? ஓகே ஓகே ஓகே, என்கிட்ட இருந்து எவனாவது எடுக்க முடியும்? காய்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. இன்னைக்கு ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. எல்லாரும் இறங்குங்க. பா என்ன வேலா. என்ன மச்சான், இன்னைக்கு எனக்கு முன்னாடி ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டேன். காட்டுல 2-3 மனுஷங்க தான் சுத்திட்டு இருந்தாங்க. அவங்கள மட்டும் காட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்டா நாயாண்டி, நான் அப்பயே சொன்ன பிசினஸ் பண்றதா இருந்தா டீ கடை போடலாம். பைக்ல போகும்போது 2 பேரும் எவ்வளவு பிசினஸ் பத்தி யோசிச்சிருப்போம். பழத்தையும் ஜூஸையும் வாங்கி வச்சா எவன்டா வருவான்? டீ கடை போடுன்னு டீயை குடிச்சுட்டு எத்தனை வாட்டி ஐடியா கொடுத்தேன். டேய் மச்சான் ப்ளீஸ்டா, கொஞ்சம் வேகமா போடா. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காடா. வீட்டுல யாரும் இல்லையாண்டா. மச்சான் ஓ வேகத்துக்குலாம் வண்டி வராதே. வண்டியில சீட் பெல்ட் இல்ல, மேல டாப் இல்ல, என்கிட்ட லைசன்ஸ் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல. அப்போ இது வண்டியே இல்லையடா. என்னை இறக்கி விடுறா, நான் நடந்து போயிடுறேன். டேய் நம்ம நடந்து தானடா போயிட்டு இருக்கோம்.